ஐசிஐஏ மெம்பர்ஸ் குட்ஸ் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குட்ஸை குவாலிட்டியானது தான் கிளையண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க அதே குட்ஸை தான் லோட் பண்றாங்க அப்படின்றத நீங்க எப்படி செக் பண்ணி சொல்லுவீங்க? அவங்க ஆர்டர் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து அந்த பணம் கூட பே பண்ணியிருந்தாலும், கஸ்டமரா ஆல்ரெடி வந்து அலிபாபாலேருந்து கான்டாக்ட் பண்ணி சைனாக்கு பணம் அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தா கூட, அவங்க வந்துட்டு நம்மள கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஜென்யூனா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு குரூப்பா WhatsAppலயோ, இல்ல எந்த மாதிரி டெலகம்யூனிகேஷன்ல இருக்கோ, அதில வந்து ஒரு குரூப் மாரி போட்டு, அவங்க கூட பேசி, அவங்களுக்கு வந்து என்ன வரும்னா, "ஓ! இந்த கம்பெனி வந்து இங்க ஒரு சைனால ஒருத்தர் இருக்காங்க." அப்படின்னும்போதே, அந்த ஏமாத்துறங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. இத நீங்க மெம்பர் ஆயிட்டு பண்ணீங்கன்னா, அப்போத்துலேருந்து முதல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு அந்த தாட்டே இருக்காது. அப்படி இல்லன்னா, நீங்க அத எல்லாம் பண்ணிட்டு, சரி ஓகே. இது குவாலிட்டி செக்குக்கோசரம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க எங்க கம்பெனிய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நாங்க இங்க சைனால இருக்கோம். இந்த மாதிரி கன்சல்டன்ட் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். உலகத்துல இருந்து யார் வாங்குறதா இருந்தாலும், அவங்க சைனா கம்பெனில வந்துட்டு நாங்க QC பார்க்குறோம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு, அந்த கம்பெனி கூட ஒரு குரூப் மாரி போட்டுட்டு, அ அவங்க கிட்ட நம்ம எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கப்புறம், அவங்க வந்து அதுக்கான பதில்லாம் குடுத்தாங்கன்னா, நம்ம டைரக்ட்டா போய் பார்த்து QC பண்ணியும் தரலாம். இல்ல சைனால பெரிய கண்ட்ரினால ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொருத்தர் நமக்கு அதுக்கான லிங்க்ஸ் இருக்கு. டிரான்ஸ்லேட்டர், அதுக்கப்புறம் QC பார்க்குற சைனீஸு, இன்ஜினியர் டெக்னாலஜில இருக்கவங்க. அது என்ன ப்ராடக்ட் வேரியேஷன் பார்த்து, அந்த வேரியேஷனுக்கோசம் அவங்கள அதுக்கான QC பண்றதுக்கோசம் அந்தந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைப்போம். இதுவும் ஏ டூ இசட் சர்வீஸில ஒன் ஆஃப் த சர்வீஸு. இதுக்கும் சார்ஜஸ் இருக்கு. எப்படின்னா, பெர் டே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல அங்க போயிட்டு வர செலவு நீங்க குடுக்குற மாதிரியோ, ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு. இது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஏத்தா மாதிரி மாறிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேத்தா மாதிரி அவங்களுக்கு நாங்க கொட்டேஷன் தருவோம். நன்றி.